அடுத்த சதானந்தபுரத்தில் 29ஆம் ஆண்டு கோடை உற்சவம் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருமஞ்சனம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூர் அடுத்த சதானந்தபுரத்தில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோடை உற்சவ எழுந்தருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் மக்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டியும் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடைபெற்றது. பின்னர் பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் நடந்தது. பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் அருள்பாலித்தார். குழந்தைகள் பக்தி பாடல்கள் பாடினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. சமஸ்கிருத பாரதி குழுவினர்களால் பகவத்கீதை பாராயணம் நடைபெற்றது. மாலை ஸ்ரீமதி ஹரிப்பிரியா பாலாஜி அவர்களின் ஹரிகதா கலட்சேபம் நடைபெற்றது. பக்தர்களின் கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுடன் சீனிவாச பெருமாள் அஸ்தானம் எழுந்தருளினார். श्रीमते श्री निगमानंद महादेशिकाय नमः. श्री पद्मावती नायिका समेत श्री श्रीनिवासபுரமே नमः. இன்னைக்கு பக்தபுரின்னு சொல்லக்கூடிய பெருங்குளத்தூரிலிருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் சதானந்தபுரம் சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்கு எழுந்தபடி 29வது வருஷமாக கோடை உற்சவம் நடைபெறுகிறது. ரொம்ப விசேஷமாக நடைபெறுகிறது. ரொம்ப பிரமாதமாக ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கா. இந்த வசந்த ருதுவில் பெருமாளுக்கு பலவிதமான உற்சவங்கள் பண்ணணும்னு சொல்லி ஆகமத்தில் சொல்லுது. அதில் ஒன்று கோடை உற்சவம். பல பேர் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க முடியாது. அதனால் பெருமாள் அவருடைய இடத்துக்கு எழுந்துடணும்னு எல்லாரும் பிரார்த்திப்பார். அது மாதிரி இப்போ கோடை உற்சவத்துக்கு பெருமாள் இந்த வழியில் எழுந்தபடி இந்த கிராமத்தை அனுகிரகம் பண்ணுறதுக்கோசம் பெருமாள் எழுந்தபடி இருக்கிறார். காத்தாலேருந்து விமர்சையாக பக்த கோடியினுடைய பஜனைகள், பாட்டுக்கள், சங்கீதங்கள், கச்சேரிகள்லாம் நடந்துருக்கு. அது மாதிரி விசேஷமான திரவியங்களோட, அழகான புஷ்மாலைகளோட, வாசன திரவியங்களோட, எம்பெருமானுக்கு பலவித அலங்காரங்களோட திருமஞ்சனத்தை காத்தால் நடத்தினார்கள் பக்தர்கள். எல்லாரும் வேத கோஷத்தோட திருமஞ்சனம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. எல்லாருக்கும் தீர்த்த கோஷ்டி எல்லாம் நடந்தது. எம்பெருமானுக்கு நைவேத்தியங்கள்லாம் சமர்ப்பித்து பக்த கோடிகளுக்கு வழங்கினார்கள். இந்த சதானந்தபுர சேவா சங்கம் 29வது வருஷமாக நடைபெற்றிருக்கிறார்கள். இது பதே பதே வளர்ந்து மேலும் மேலும் சிறந்து வளர்ந்ததும் பிரார்த்திச்சுக்கிறேன். எம்பெருமானுடைய அனுகிரகம் இந்த கிராமத்துக்கும், இந்த கிராமம் மூலமாக நகரத்துக்கும், நாட்டுக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். இதை ஏற்பாடு செய்த அத்தனை பேர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.